அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பது தலித் வன்னியர் கூட்டமைப்பின் தலைவர், வழக்கறிஞர், சென்னை வழக்கறிஞர் மிஸ்டர் திரு பிரகாஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இது என்ன, எனக்கு இந்த பேரே புதுசா இருந்தது. இன்னைக்கு தலித் வன்னியர் கூட்டமைப்பு அப்படின்னு கொஞ்சம் அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றீங்களா சார்? இது தமிழ்நாடு வன்னியர் தலித் கூட்டமைப்பு. அது ஒரு நிர்வாகமா நாங்க சேர்ந்து இந்த கூட்டமைப்பு உருவாக்கி இருக்கோம். இந்த ரெண்டு சமுதாயம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ரோல் பிளே பண்றது இந்த ரெண்டு சமுதாயம். ஏன்னா இந்த ரெண்டு சமுதாயம் ஒரு ஹையஸ்ட் பாப்புலேஷன்ல தமிழ்நாட்டுல இருக்காங்க. இந்த ரெண்டு மக்களோட வளர்ச்சி தான் தமிழ்நாடோட வளர்ச்சியாவே இருக்கும். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு சின்ன சின்ன இஷ்யூஸ்னால நீங்க பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு கம்யூனிட்டிக்குள்ள ஒரு ரிவல்ரி மாதிரி ஆயிட்டு ஒத்துமை இல்லாம ஒரு தன்மை இருக்கு. சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ்னால அப்படி இருக்கு. ஸோ அந்த வேரியேஷன்ஸ் எல்லாம் கலைஞ்சு அறிவியல் வளர்ச்சியை சாதி ஒழிப்புன்னு இதை எடுத்துட்டு வந்திருக்கும். ஓகே, இதுல we are not going to promote the community, பட் ஒரு ஒத்துமையாக இது growthக்கான பெர்ஸ்பெக்டிவ்ல மட்டுமே தான் இந்த அமைப்பு உருவாக்கி இருக்கும். இங்க வில் கிவ் கைடன்ஸ் அபவுட் த யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன கைடன்ஸ் கொடுக்கலாம், எப்படி டெவலப் பண்ணலாம். அவங்க இப்போ ஸ்டார்ட் அப்ஸ்லாம் நிறைய இருக்கு. அவங்களோட பார்த்து கம்யூனிட்டியை விட்டுட்டு டெவலப்மெண்ட்டுக்கு அறிவியல் சார்ந்து எடுத்துட்டு போகணுன்றதான் எங்க அமைப்போட நோக்கமே. அதனால இது பிராட் மைண்டட் பீப்புளை வச்சுட்டு இந்த அமைப்பை நாங்க உருவாக்கி இருக்கோம். இந்த அமைப்பு எப்போ உருவாக்கப்பட்டது சார்? இது ஒரு 4 வருஷம் ஆகுது சார். இதுல ஓகே, இதுல உறுப்பினர்களா 2 பேருமே இருக்காங்க, அதாவது தலித் 2 கம்யூனிட்டியுமே இருக்காங்க சார். 2 கம்யூனிட்டி. இந்த 2 கம்யூனிட்டி இருக்கிறப்போ இந்த ராம்தாஸ் அவர்கள், வன்னியர் சங்க தலைவர் ராம்தாஸ் அவர்கள், ஆர் திருமாவளவன், இப்ப தலித் எடுத்துக்கிட்டீங்கன்னா திருமாவளவன். ஸோ இவங்க 2 பேர்த்துக்கும் ஜெனரலா எப்பவுமே ஆகாது. பட் இந்த அமைப்பு எப்படி செயல்படுது, அதெல்லாம் தாண்டி எப்படி செயல்படுது? சரி, இப்ப நீங்க இந்த 2 கம்யூனிட்டியும் பாத்தீங்கன்னா இவங்க 2 தலைவருமே ரொம்ப நாலேஜபிளான சமுதாயத்தை சேர்ந்த 2 தலைவருமே என்னன்னா அவங்களோட ஸ்கோப், அவங்களோட ஸ்கில்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக அவங்க 2 தலைவருக்குமே இருக்கு. தமிழ்நாட்டுல அவங்க கொடுக்குற அறிக்கைகளை பாத்தீங்கன்னா மற்ற தலைவர்களோட இவங்க 2 பேரும் ஒரு ஐடென்டிட்டி ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். இப்ப டாக்டர் ராம்தாஸ் இருந்தாலும் சரி, அவர் திருமாவளவன் இருந்தாலும் சரி, அவங்களோட அறிக்கைகள்லாம் ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கும். ஆனா அதுல ஒரே ஒரு நமக்கு என்ன ஒரு சிக்கல் வருதுன்னா, இவங்க மினிமம் சீட்ஸ்ல இவங்க 2 பேர் அகாமடேட் பண்ணிடுறாங்க. இவ்வளவு நாளா இருக்கிற கட்சிங்க கூட அவங்க 2 பேர் எப்படி இருக்காங்கன்னா ஒரு யானை போல பலத்துல இருக்காங்க. ஆனா கடைசியில ஒரு பாக்கன் கையில ஒரு கொம்புக்கு ஒரு யானையை கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஒரு 10 சீட்ல போய் இவங்க போய் கண்ட்ரோல் ஆயிடுறாங்க. ஸோ இப்ப எங்க அமைப்பு சார்பில் நாங்க என்ன சொல்றோம்னா, இப்ப யங்ஸ்டர்ஸ் யாராவது பொலிட்டிக்கல் பார்ட்டி தவிர்த்து அவங்க இண்டிவிஜுவலா எலெக்ஷன்ல நிக்கணும்னா அவங்களுக்கு ஒரு ஸ்கோப் இல்லாம இருக்கு. எங்க அமைப்புல இப்ப நாங்க என்ன பண்ணோம்னா, வன்னியர் தலித்து மட்டும் இல்லாத இளைஞர்கள் இப்ப அரசியல்ல இப்ப 26ல சட்டமன்ற தேர்தல் வருது தமிழ்நாட்டுல. இப்ப இருக்கிற மாணவர்களுக்கு யாராவது ஒரு யங்ஸ்டர்ஸ் அவங்க ஒரு எலெக்ஷன்ல நிக்கணும், எம்எல்ஏ எலெக்ஷன் நிக்கணும் போனோம்னா நாங்க அவங்களுக்கான பயிற்சியை கொடுப்போம். அவங்களுக்கு அஃபிடவிட் ஃபைலிங் பண்றதுல இருந்து எப்படி நாமினேஷன் பண்ணணும், எப்படி மக்களை போய் அணுகணும். இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் மார்க்கெட்டிங் உங்களுக்கு தெரியும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலியமா தான் இன்னைக்கு பிரச்சாரமே நகர போகுது. இன்னைக்கு முன்காலத்துக்கு போல டே டு டே வீட்டுல போய் நடக்க போதில்ல. தமிழ்நாட்டுல தலைவர்களுக்கு அதுக்கான டைம் இல்லை அவங்களுக்கு. இப்ப ஏன்னா 236 தொகுதி இன்னைக்கு கவர் பண்ண முடியாது. ஸோ இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை எப்படி யங்ஸ்டர்ஸ் பயன்படுத்திக்கலான்றதுதான் எங்களோட மெயின் ஸ்கோப். அதனால இங்க இருக்கிற மாணவர்களோ ஒரு பொது அமைப்புல இருக்கிறவங்களோ சமூகத்துல நல்ல விஷயங்கள் செய்யறவங்க இருந்தாலும் அவங்க எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு நாங்க உறுதுணையா இருக்கும். ஓகே, இது 2 மேஜர் கம்யூனிட்டிஸா இருக்கு. சொல்லுங்க சார். ஜெனரலா ராம்தாஸ் அவர்கள் இருக்கிற ஒரு அணியில திருமாவளவன் இருக்க மாட்டார், திருமாவளவன் அணியில் இருக்கிறப்ப ராம்தாஸ் இருக்க மாட்டார். ஜெனரலா இதுதான் ட்ரெடிஷனலா கூட்டணியில எதிரும் புதிருமா தான் இருப்பாங்க. சோ அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த தலித் வன்னியர் கூட்டணி அமைப்பு அதோடைய தாக்கம் இதுலயே இருக்கா? டெஃபினட்டா இருக்கு சார். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அவ்வளவு இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க. இப்ப இந்த எலெக்ஷன்ல நாங்க 2026 நிக்க வைக்கிறது அவ்வளவு யங்ஸ்டர்ஸ் நாங்க ஆல்ரெடி ஹேவ் அன் ஆன்லைன் போர்ட்டல். அதுல இந்த மாதிரி யாரெல்லாம் இருக்கிறவங்களுக்கு எலெக்ஷன்ஸ் நிக்கிறதுக்கு யாருக்கு விருப்பம்னா நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஆனா அவங்க 2 பேர் பாத்தீங்கன்னா இந்த 2 கட்சியிலும் போய் சேராமையும் இருக்காங்க, நிறைய மக்கள் இருக்காங்க. சோ இப்ப இதுல இருக்கிறவங்களும் இப்ப அந்த 2 கட்சியில இருக்கிறவங்களுமே எங்களுக்கு உறுதுணையா இருக்காங்க. ஏன்னா எல்லாருக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா சமுதாயம் அமைதியா இருக்கணும், வளர்ச்சி பாதைக்கு போகணுன்றதுதான் இந்த எல்லா தலைவரோட கண்ணோட்டமா இருக்கு. 1-2 இன்சிடென்ட்னால அவங்களால வேற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிற மாதிரி அவங்க ஃபோர்ஸ்ஃபுல்லி போயிடுறாங்க. இந்த 2 தலைவருமே இப்போ கரண்ட்ல இருக்கிறவங்களும் அவங்க ஒன்றும் வயலன்ஸ் விரும்புறவங்க கிடையாது. அவங்க டெவலப்மெண்ட் பத்தி தான் பேசுறாங்க, டே டு டே சினாரியோஸோட டெவலப்மெண்ட் தான் பேசுறாங்க.
ஸோ அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் அவங்க இருக்கும் போது அவங்களோட சுச்சுவேஷன் சில டைம் ஸ்டாண்ட் எடுக்க முடியாத சுச்சுவேஷன் மாறிடுது. பயஸ்டா போனோம் அந்த கம்யூனிட்டின்ற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்துடுறாங்க. ஆனா இங்க நாங்க மேஜரா பாத்தீங்கன்னா அந்த பயஸ்டான ஸ்டாண்டே எடுக்கிறது இல்லை. ஏன்னா நாங்க கிளியரா பிக்சரைசேஷன் கொடுக்குறது அவங்களுக்கு நாலேஜுக்கான விஷயங்களை மட்டும் இல்லாம அடுத்த கட்டம் எப்படி டெவலப் ஆகலாம், எப்படி சமுதாயத்தை வந்துட்டு இன்வால்வ் ஆகலாம், அந்த மாதிரி நிகழ்ச்சிகளை தான் நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். ஸோ இதுல இந்த ரெண்டு கம்யூனிட்டிலயும் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இந்த ரெண்டு கம்யூனிட்டியில இருக்கிறவங்களும் கரண்ட் எம்எல்ஏஸ் வந்துட்டு எக்ஸ்எம்எல்ஏ வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க. அவங்களே நிறைய யங்ஸ்டர்ஸ் ரெஃபர் பண்றாங்க. நாங்க அவங்கள சில கைடன்ஸ் நாங்க கேட்டுக்கிறோம். நாங்களும் நியூவா இருக்கிறதுனால நிறைய கைடன்ஸ் அவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கிறோம். ஓகே, இப்போ வந்து ராம்தாஸ் அவர்கள் தனியாகவும் அன்புமணி ராமதாஸ் தனியாகவும் பிரிஞ்சுட்டாங்க. அதாவது வன்னியர் இதுல பாட்டாளி மக்கள் கட்சியிலே 2 பிரிவா இருக்கு. ஸோ இது இப்போ அந்தோடைய அதாவது அதுல இருந்து வர்றவங்களோ இல்ல அதுல அதிருப்தியில் இருக்கவங்களோ இந்த உங்க கூட்டமைப்பு வர்றாங்களோ? இல்ல சார், அவங்க எல்லாம் ஆல்ரெடி நிறைய பேர் இருக்காங்க. பட் அந்த பார்ட்டில இருந்தாலும் தே ஆர் சப்போர்ட்டிவ். நாங்க இங்க வந்துட்டு அடுத்த பார்ட்டில இருக்கிறவங்களும் இங்க வாங்க அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்குள்ள நாங்க போறது இல்லை. வி டோன்ட், அதாவது நாங்க போயிட்டு இப்ப இந்த பார்ட்டில பிரச்சனைனால அங்க இருந்து வாங்க, வி டோன்ட் ஆப்ரேட் லைக் இன் பொலிட்டிக்கல் பார்ட்டி. இங்க வந்துட்டு உடனே இப்போ மற்ற கட்சிங்களோ இல்ல அரசியல் நடக்கிற சினாரியோ இங்க கிடையாதுன்றோம். இங்க வந்து நீங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களும் நாங்க எடுத்துட்டு வரோம். வி டோன்ட் ஃபோர்ஸ்ஃபுல்லி கோ அண்ட் பிளே தி கேம் தேர். இப்படி ஒரு விஷன் இருக்குன்றதா நாங்க வி ஆர் ஜஸ்ட் ஷோயிங் தம் விஷன் ஹியர். அதனால இங்க நிறைய கைடன்ஸ்க்கு ஆட்கள் வராங்க. அவங்களே இங்க இருக்கிற அமைப்புல இருக்கிறவங்களே சில பார்ட்டிக்கு போகணும்னு கூட விருப்பப்படுறவங்க இருக்காங்க. சரி, எங்களுக்கு வந்துட்டு இந்த பார்ட்டிக்கு போகணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, எங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லைன்னு சொல்லும் போது we are helping them to go to the other parties also. இங்க அமைப்புல வந்துட்டு உங்களுக்கு ஒரு growth இந்த பார்ட்டி தான் வேணும், இட் மே பி எனி பார்ட்டி, எந்த பார்ட்டில எங்களுக்கு வேணும் நாங்க அதுக்கு ஹெல்ப் பண்றோம். ஓகே, அதுல இருக்கிற ஒரு முக்கியமான லீடர்ஸ்க்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு நாங்களே இப்போ இன்ட்ரடக்ஷன் அவங்களுக்கு கொடுத்து அவங்க பார்ட்டில ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு யங்ஸ்டர்ஸ் எடுத்து போய் அவங்க எந்த பார்ட்டில இன்ட்ரெஸ்ட் இருக்கு அங்க நாங்க போய் ஜாயின் பண்ணி விடுறோம். We are just showing them the path. Okay, நீங்க வந்து irrespective of any party you are grooming politicians basically, that is the bottom line. Exactly, that is our motive. We want people to come into the political life actually. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சினாரியோல we want youngsters to come in, especially ஜெனரலா உங்களுக்கு நாட்டில் இப்ப இருக்கிற பிரச்சனைகள் தெரியும். கரப்ஷன் பிளேஸ் அன் வைட்டல் ரோல். அது இல்லாம நீங்க நிறைய பாத்தீங்கன்னா இன்னைக்கு பினான்சியல் இல்லீகலா மணியை மெல்ட் பண்றவங்க எல்லாரோட தாக்கம் வந்துட்டு அரசியல் இருக்கு, விச் இஸ் வெரி டேஞ்சரஸ் ஆக்சுவலி. இன்னைக்கு எந்த வழியில பணம் பண்றோம்னு முக்கியம் இல்ல, பணம் எப்படியாவது ஒரு வழியில சம்பாரிச்சுட்டு ஒரு அரசியல்ல வந்துட்டு ஒரு பதவியை வாங்கணும்னு ஒரு நோக்கம் இருக்கிற சமுதாயமா மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நீங்க அப்படியே நீங்க வெறும் ஐடிலையும் அதுலயும் பிகைண்ட் இருந்திருந்தீங்கன்னா இந்த நாட்டை யார் லீட் பண்ண போறாங்கன்றதான் இன்னைக்கு கேள்விக்குறி. ஸோ யூ ஆர் இன் ஐடி ஃபீல்ட் ஆர் இட் மைட் பி இன் எனி அதர் ஃபீல்டு, நீங்க வந்துட்டு அரசியலையும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் தான் நாங்க சொல்றோம். ஓகே, இப்போ நீங்க இப்ப இருக்கிற இது வரைக்கும் ஒரு ட்ரெண்ட் இருக்கும், அதாவது அதிகமா எந்த பார்ட்டிக்கு இளைஞர்கள் உங்களை தேடி வர இளைஞர்கள் போக விரும்புறாங்க அப்படிங்கிறது. அந்த மாதிரி எந்த பார்ட்டிக்கு அதிகமா இளைஞர்கள் போக விரும்புறாங்க, இளைஞர்களாகட்டும் மற்றவங்களாகட்டும் போக விரும்புறாங்க? இப்போ நாங்க ஜெனரலா சினாரியோவை பார்த்து வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா லெட் இட் பி ஓப்பன். இன்னைக்கு இருக்கிற சினாரியோ இந்த சிச்சுவேஷன்ல சொல்றோம். இப்போ நடிகர் விஜய் வந்துட்டு அவர் ஒரு பார்ட்டியை ஃபார்ம் பண்ணியிருக்காரு, உங்களுக்கு தெரியும். அவங்க ஆப் ஃபர்ஸ்ட் டே லான்ச் பண்ணும் போது நீங்க பாத்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் போய் வாலண்டியரா போய் பண்ணியிருக்காங்க. யூஸ்வலா நீங்க யங்ஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியோட ஐடென்டி கார்ட்ஸும் இருக்காது. ஏன்னா நான்லாம் வந்து ஐடி பேக்ரவுண்ட் தான், we are in IT background, even though we are lawyers we have an IT background. இப்போ நீங்க யங்ஸ்டர்ஸ் விமன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க நிறைய பேர் வந்துட்டு இட் மேக்ஸ் இது யூசர் ஃப்ரெண்ட்லி மக்கள் விரும்புவாங்க. அவங்க யூசர் ஃப்ரெண்ட்லியா இன்னைக்கு ஒரு ஆப் எல்லாம் டெவலப் பண்ணி எல்லா பார்ட்டியும் பண்றாங்க. சினிமா அட்ராக்ஷன் அவர்கிட்ட இருக்கு. ஸோ நான் நிறைய யங்ஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஐடி ஃபீல்ட்ல முக்கியமா இருக்கிறவங்களாம் they are enrolling into ஆக்டர் விஜய்ஸ் பார்ட்டி. நிறைய பேர் அதுல போய் என்ரோல் பண்றாங்க. ஓகே, பட் அது வந்து அவங்களுடைய பேஸை கிரியேட் பண்ணுமா, ஓட்டா கன்வெர்ட் ஆகுமா, எப்படி how do you feel? எனக்கு தெரிஞ்சு அது ஓட் பேஸ் மாறும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒருத்தவங்க டைம் எடுத்து ஒரு ஆப்ல போயிட்டு லாகின் பண்ணலாம். they ask you particular questions in the login, சில டீடைல்ஸ் எல்லாம் கேட்கறாங்க. அது நீங்க டைம் எடுத்து வாலண்டியரா நீங்க போய் பண்ணீங்கன்னா ஐ திங்க் ஸோ அது ஒரு பாசிபிலிட்டியா ஓட் கன்வெர்ட் ஆகும் நான் நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ ஹவ் பீப்புள் திங்க் அபவுட் த ரிசல்ட்ஸ் தான் நமக்கு சொல்லும். பட் யங்ஸ்டர்ஸ் நான் பாத்தீங்கன்னா இட்ஸ் ஆல்வேஸ் லைக் எ வேவ் யூ கிரியேட். ஒரு சினிமா அட்ராக்ஷன் இருக்கும்போது இட் கிரியேட்ஸ் லைக் எ வேவ். இப்போ நீங்க ஒரு ரஜினிகாந்த் படம் வந்ததுன்னா பார்த்து அஜித் படம் வரும்போதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வேவ் கிரியேட் ஆகும். ஜஸ்ட் ஒரு ஃபீவர் மாதிரி ஒரு 10 நாளுக்கு முன்னாடி கிரியேட் ஆகும். ஸோ இவர் இப்போ பொலிட்டிக்கல் பண்ணும்போது நியூ ஃபேஸ்ன்றனால இவர் அதை இப்போ கிரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ ஃப்ரெண்ட்ஸே உங்களுக்கு தெரியும், ஒரு 4 பேர் சேர்ந்தாங்கன்னா ஒரு 5வது நம்பர் ஆட்டோமேட்டிக்காக 4 பேர் சேர்ந்தாங்கன்னு இன்னைக்கு மாறுவாங்க.
என்ன ஆப்ல போறீங்க வரீங்கன்ற we don't know what kind of conversion it will be. பட் ஒரு டைம் எடுத்து ஒரு அப்ளிகேஷன் ஃபில் அப் பண்ணி ஒரு என்ரோல் பண்றாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இட் மைட் கிரியேட் ஓட் பேங்க் தான் நான் நினைக்கிறேன். நான் முக்கியமா ஒன்று சொல்ல வேண்டியது என்னன்னா, தமிழ்நாடு ஷார்டேஜ் ஆஃப் லீடர்ஸ் தான் நான் சொல்றேன். இன்னைக்கு நீங்க டாக்டர் கலைஞர் இருந்த அப்புறமும் சரி, அம்மா இருக்கும் போதும் சரி, அந்த மாதிரி நீங்க இன்னைக்கு வேவ்லென்த் பார்த்தல. இன்னைக்கு யூடியூப் பிளேயர்ஸ் ஒரு பிக் பிளேயர்ஸா இருக்காங்க. இன்னைக்கு நிறைய நான் பர்சனலா பார்த்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய சேனல்ஸ் ரன் பண்ற இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ற தொகுப்பாளர்களே இன்னைக்கு பெரிய பிளே பண்றாங்க. இன்னைக்கு சில லீடர்ஸ் எல்லாம் வந்துட்டு இன்னைக்கு அரசியல் விவாத மேடம் நடத்துறவங்ககிட்ட ஒப்பீனியன் கேட்கற அளவுக்கு லீடர்ஸ் இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒப்பீனியன்லாம் முன்னாடி எவ்வளவு பேர் கேட்டுட்டு பண்ணாங்கன்னு தெரியல. பட் இவங்களோட ரோல் பிளே ரொம்ப அதிகமாவே இருக்கு. இப்போ யூடியூப்ல இருக்கிறவங்களாம் சரி, ஒரு சேனல் அந்த விவாத மேடம் பண்றவங்கலாம் அவங்களாம் ரொம்ப ஸ்கில்டா இருக்கும், ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காங்க. தே கேன் பிளே இன் எனி கைண்ட் ஆஃப் கவர்மெண்ட்ன்ற ஃபார்முலாக்கு ஏன் போனாங்கன்னா, ஐ திங்க் ஸோ தே ஆர் யூட்டிலைசிங் தேம். அதனால அவங்களுக்கு அவ்வளோ ஒரு பவர் வந்துருக்கு. இன்னைக்கு மீடியாவில் ஒருத்தவங்க ஒரு ப்ரோக்ராம் நடத்துறாங்களா, முக்கியமா ஒரு பொலிட்டிக்கல் சப்ஜெக்ட்ல இருக்கிற யார் தொகுப்பாளராக இருக்காங்களோ அவங்களாம் இன்னைக்கு தமிழ்ல மிகப்பெரிய ஆளுமையா இருக்காங்க. ஒரு தமிழ்நாட்டில் ஒரு மந்திரிக்கு இருக்கிற பவர் அவங்க கையில இருக்கு. ஓகே சரி, இப்போ நீங்க விஜய் பக்கத்துல நிறைய பேர் போறாங்க, அவர் மாதிரி ஒரு ஸ்டாண்டிங் யாருக்கு இப்போதைக்கு இல்லைன்னு சொல்றீங்க. தட் இஸ் நான் சொல்றது யங் கிரவுட் பீப்புள். அதாவது எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் யங் கிரவுட் தான் வந்து டிசைடிங் ஃபேக்டர். அல்டிமேட்லி எண்ட் ஆஃப் தி டே வந்து மேபி திஸ் யங் கிரவுட் மேக்ஸ் a big difference in deciding the elections 2026. அதாவது யங் ஜெனரேஷன் எந்த சைடுல ஷிஃப்ட் ஆகுது, இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் எந்த சைடுல ஷிஃப்ட் ஆகுறாங்க, அதை பொறுத்து தான் வந்து ரிசல்ட் மாறும். ஸோ ஈவன் ஸ்டாலினுக்கோ எடப்பாடி பழனிசாமிக்கோ இல்ல சீமானுக்கோ இல்லாத ஈவன் மற்ற தலைவர்களுக்கோ இல்லாத ஒரு பெரும் ஆதரவு நீங்க விஜய்க்கு இருக்கிறதா நீங்க பாக்குறீங்க, உங்க கண்ணோட்டத்துல நீங்க பாக்குறீங்க? இல்ல, ஏன்னா நான் ஐடி இண்டஸ்ட்ரியில பார்க்கும் போதுனா பீப்புள் ஆர் என்ரோலிங் இன்டு தட் வெப்சைட். அங்க போயிட்டு ஒரு மெம்பர்ஷிப் வாங்கிட்டு அவங்க கார்ட்ஸை காட்டுறாங்க. இன்னைக்கு நீங்க இப்ப நம்ம ஜென்ரலான பார்ட்டிஸ் பாத்தீங்கன்னா மேபி இப்ப ஏடிஎம்கே டிஎம்கே அவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு இளைஞர் அணி இளம்பெண் பாசறை வச்சிருக்காங்க. அங்க ஆல்ரெடி பீப்புள் என்ரோல்டு ஆயிருக்காங்க. ஸோ அதுல என்ரோல்டு ஆயிருது அந்த கொள்கை ரீதியா போயிருக்கிற யங்ஸ்டர்ஸ் ஆல்ரெடி என்ரோல்டு இந்த பார்ட்டி. இன்னைக்கு அவங்களுக்கு ஆல்ரெடி கேட்சே அவங்க ஆல்ரெடி இருக்காங்க. பட் என்ரோல் ஆகாத ஒரு வேவ் இருக்கு பாருங்க, ஒரு டீம். அவங்க எதுக்குமே போகாம இருப்பாங்க. அந்த டீம் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா விஜய் பார்ட்டியில நிறைய பேர் மெம்பர்ஷிப்ல நான் என்ரோல் ஆகுது நான் பார்த்திருக்கேன். விஜய் சார் இதுவரைக்கும் வந்து ஓப்பனா வந்து ஒரு 10 minutes கண்டினியூஸா எந்த மீட்டிங்லயும் பேசல, எந்த இடத்துலயும் எந்த சப்ஜெக்ட் பத்தியும் பேசல. ஜென்ரலா வந்து ஒரு அறிக்கை வாசிப்பார், இல்லாட்டி வந்து கை காட்டிட்டு போவார். ஸோ அவரோட ஆக்சுவல் வந்து ஒரு கெப்பாசிட்டி இருக்கா, இல்ல அவரும் வந்து உதயநிதி ஸ்டாலின் மாதிரி தான், ஸ்டாலின் மாதிரி தான் வந்து பேப்பர் பார்த்து படிக்கிற கேட்டகரியா அப்படின்னு மக்களுக்கு தெரியாது. இன்கேஸ் அது ஓப்பன் ஆயிடுச்சுன்னா விஜய்க்கு வந்து ஒரு பெரிய ஒரு கிக் செட்பேக்கா இருக்கும் நான் நினைக்கிறேன். என்ன பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து அரசியல் அறிவு இல்லாதனால அவர் ஒரு மாயிலே வச்சுட்டு இருக்காங்க அந்த டீம். அதாவது நீங்க சொல்ற சோ கால்டு டீம் வந்து அவர் அப்படியே எக்ஸ்போஸ் பண்ணாமே ஒரு அண்ணன் வராதுங்கிற மாதிரியே கொண்டு போயிட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த எக்ஸ்போஸ் ஆகிறப்போ விஜய் வந்து அடிபட்டு போவார். அந்த இடத்துல தமிழ்நாட்டு மக்கள் வந்து ரொம்ப தெளிவானவங்க, அந்த இடத்துல மாறி போறதுக்கு வாய்ப்பு இருக்கா ஓட்டுகள்? அதாவது நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா எக்ஸ்போஸ்ன்ற ஒரு வார்த்தையை சொல்றீங்க. இன்னைக்கு 24/7 everybody is exposed. Either you are into mobile or you are into laptops or anything. ஆனா இன்னைக்கு இருக்க லீடர்ஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஓப்பனா சொல்ல போனா எல்லாரும் எல்லாத்துக்குமே ஸ்கில்டா இருக்க முடியாது. இன்னைக்கு போன பீரியட்ல இருந்த தலைவர்கள் சொல்றேன், மறைந்த தலைவர்கள் கிட்ட இவ்வளவு தைரியமா போய் ஒரு மீடியா போய் அப்ரோச் பண்ண முடியாது. இன்னைக்கு இருக்கிற செட்பேக் லீடர்ஸ்க்கு என்னன்னா 24 hours அவங்களை சுத்தி கேமராஸ் இருக்கு. இட் ஹஸ் பிகம் அன் கமர்ஷியல் மீடியா. அதாவது இன்னைக்கு மீடியா தான் வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு டெட்லி வைரஸ் மாதிரி இருக்கு மீடியா தான். ஏன்னா நல்லதையும் ப்ரொமோட் பண்றாங்க, கெட்டதையும் ப்ரொமோட் பண்றாங்க. இன்னைக்கு லீடர்ஸ் வந்துட்டு ஏன் அவங்க அப்ரோச் வந்துட்டு இவ்வளவு ஃபியர்ஃபுல்லா இருக்குன்னா மீடியா தான் காரணம்னு சொல்றோம். ஏன்னா எல்லாருக்கையும் மொபைல் போன்ஸ் ஆயிடுச்சு. ஒரு யதார்த்தமா ஒரு ஜோக்கா நம்ம பேசுவோம், அதே தான் அந்த தலைவர்கள் சில டைம் ஜோக்ஸா பேசுவாங்க, அவங்க ஹியூமன் கைண்ட் தான். ஆனா அந்த ஜோக் ஒரு லீடர் சொல்லும் போது அது வேற பெர்ஸ்பெக்ஷன்ல மாறுது. இன்னைக்கு அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு முன்ன இருந்த ஃப்ரீடம் அங்க கிடையாது. இன்னைக்கு பழைய லீடர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜோயில ஒரு 20 பேர் ரூம்குள்ள உட்கார வச்சிருப்பாங்க, 1000 கண்டென்ட் பேசுவாங்க. ஆனா இன்னைக்கு எல்லாருக்கையும் அவ்வளவு மொபைல் போன்ஸ் இருக்கு. இன்னைக்கு ஏன் லீடர்ஸ் வந்து பேசுறதுக்கு பயப்படுறாங்க? இப்ப விஜய் மத்தவங்க ஏன் பயப்படுறாங்கன்னா ஒரு நோட்டு நான் ஃபீல் பண்றேன்னா ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் கூட ரொம்ப பிகரா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு மீடியா 24/7 எல்லா சேனல்ஸ் ஆயிடுச்சு. and every channels are making money out of the channels. இப்ப எல்லா இந்த இடத்துல I want to intervene. So விஜய் வந்து பயந்துக்கிறார், தன்னால பேச முடியாதுங்கிற பயந்துக்கிறார், கரெக்ட்? இல்லங்க,
அதாவது நாலேஜ்புல்லா இருக்க முடியாது. அந்த எல்லா டாபிக்கும் எல்லாரையும் பேச முடியாது. இன்னைக்கு நீங்க ஓப்பனா சொல்ல போனீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன்லயே நீங்க பாத்தீங்கன்னா லீடர்ஸ் சொல்றேன், நீங்க விஜய் விட்டுருங்க, ஓவராலே நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாலே நீங்க ஓவராலா எடுத்துங்க. அன்னைக்கு இருந்த ஸ்கில் இந்த 4 மணிக்கு பேப்பர் படிக்கிறதோ 5 மணிக்கு நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா நாம கூட அப்படி எழுதுக்கிறது இல்லை, எல்லாம் ஒரு 7 மணி 6 மணிக்கு தான் எழுதுக்கிறோம். இன்னைக்கு அன்னைக்கு இருக்கிற கண்டென்ட் மாதிரி இன்னைக்கு எல்லாரும் யூசர் ஃப்ரெண்ட்லியான உலகத்துக்கு போயிட்டோம். இன்னைக்கு கூட இவ்வளவு டேட்டா பேஸ் இவங்கலாம் ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. இட்ஸ் நாட் ஈஸி ஃபார் ஒரு சிங்கிள் ஒரு மூவில இருந்து வந்துட்டு இப்ப அவர் உதயநிதி இருந்தாலும் சரி யார் இருந்தாலும் சரி இன்னைக்கு டக்குன்னு ஒரு இன்டர்ஃபேஸ்ல மாறி வராங்க, ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. எடுத்த உடனே நம்ம ஏஐ மூலியமா யூஸ் பண்ணி நாலேஜ் உடனே கேதர் பண்ணிக்க முடியாது. இட்ஸ் நாட் அ சிங்கிள் சப்ஜெக்ட். ஒரு தமிழ்நாடுன்றதே ஒரு வாஸ்ட் சப்ஜெக்ட், எவ்வளவு டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. இல்ல சார், ஈச் அண்ட் எவ்ரி டைம் நம்ம ஜெனரலா ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்னா ஐ திங்க் ஆல்ரெடி இந்த கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். பிரசன்ட் ட்ரெண்டிங் என்ன ட்ரெண்டிங்ல இருக்கு, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு, இதுதான் ஜெனரலா ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் ஜெனரலா கேள்வி கேட்பாங்க. இப்போ அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா அண்ணாமலை எந்த இடத்துல எந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல எந்த சப்ஜெக்ட் கேட்ட எல்லாத்துக்கும் பதில் சொல்வார். ஸோ அந்த மாதிரி ஒரு தலைவர் விஜய் கிடையாதுங்கிற தெளிவு, அதுல ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. ஸோ விஜய் இது வரைக்கும் அந்த மாதிரி எக்ஸ்போஸ் ஆகல. ஒன்ஸ் எக்ஸ்போஸ் ஆனார்னா விஜய் வில் பி நோவேர் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்து என்ன? இல்ல எனக்கு நீங்க சொல்ற மாதிரி அவ்வளவு சினாரியோ அண்ணாமலையை பத்தி நீங்க சொல்றீங்க. பட் வித்தின் ஒரு ஷார்ட் பீரியட்ல சேஞ்ச் த பார்ட்டி மேன் தலைவர் இப்ப எலெக்ஷன் 2026ல வரப்போகுது. இங்க நீங்க அரசியல நாலேஜ் இங்க மேஜர் பார்ட்டா விளையாடாது. உங்களுக்கு சின்ன விஷயமா சொல்றீங்க, அண்ணாமலையை மாத்தினாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். might be since you asked that question, you know why Annamalai was changed. நீங்க வெறும் ஒரு நாலேஜ் வச்சுட்டுலாம் இன்னைக்கு அரசியல் பண்ண முடியாது. உங்களுக்கு சாணகியத்தானு ஒரு அரசியல் ஒண்ணு சொல்லுவாங்க. அவர் யாரால அவரை மூவ் பண்ணாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும், ஓவராலா ஜெனரலா தெரியும். பார்ட்டி இப்ப ஏடிங் கூட கொலைட் ஆகுது, they want to have a smooth relationship. நீங்க அதனால ஆட்டோமேட்டிக்கா அவர் பண்ணிட்டு ஏன் இவர் நயனா நாகேந்திரன் வந்தாருன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்க அப்படி உங்களுக்கு அரசியல வெறும் நாலேஜா இருக்கும், நான் 100க்கு 100 மார்க் எடுப்பேன்னு மட்டும் அரசியல பிளே பண்ண முடியாது. நீங்க அதை தாண்டி அரசியல் இன்னைக்கு இருக்குன்ற, இன்னைக்கு அரசியல் சார்ந்து நாலேஜை தாண்டி தான் இருக்கணும். ஐஐடிலையும் மற்றதுல இருக்கிறவங்களாம் அரசியல் தலைவர் ஆயிட்டு போயிடுவாங்களே. கரெக்ட். இன்னைக்கு ஜிஆர்இ டோஃபல் எழுதுறவங்க எல்லாம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு தலைவர் ஆயிடலாமே. அதாவது நான் என்ன சொல்றேன்னா டிஃப்ரெண்ட் பிளே கிரவுண்ட். அண்ணாமலை நல்லா ஸ்கோர் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். கிரிக்கெட் கிரவுண்ட்ல ஆடணும். இங்க அரசியலை பொறுத்திருக்கோம், கிரிக்கெட்ல ரக்பி ஆடணும், ஹாக்கி ஆடணும். வெறும் ஃபுட்பாலை மட்டும் நம்பி பேப்பர் பிரிஸ்கிரிப்ஷன் வச்சுட்டு பண்ண முடியாது. இன்னைக்கு உங்களுக்கு தெரியாது இதுல எவ்வளவு பேர் நாலேஜ் எல்லாம் இன்டெலெக்சுவலா இருக்கான். இன்னைக்கு அந்த மக்கள் எல்லாம் ஒதுங்கி வெறும் நீ ஐஐடியும் ஜிஆர்டியும் எழுதிட்டு நீ போயிட்டு வெளிநாட்டுல உட்கார வேண்டாம். நீ ஜிஆர்இ டோஃபல் எழுதினாலும் உன் தலைமுறையை ஆள போறது யாருன்றத முடிவு பண்றதுக்கு இந்த மாதிரி தலைவருங்க வந்துடக்கூடாது, இந்த கரப்ஷன்ல வந்துடக்கூடாதுன்றதுக்கோசம் தான் இவங்களெல்லாம் இப்ப நாங்க கிராப் பண்றோம் இந்த அமைப்பிலேயே. அதனால இப்ப நாங்க ஒரு ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்கோம். நீங்களும் ஆகலாம் எம்எல்ஏன்னு, யூ ஹேவ் விஷன், யூ கம் ஹியர். நீ என்னென்ன படிச்சிருக்க, நீ படி, இருந்தாலும் நீ வேலை செஞ்சா நீங்க ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டா உன்னால உருவாக்க முடியும். ஏன்னா நீங்க இன்வால்வ் ஆனாதான் இவங்களுக்கு ஒரு ஃபியர் ஃபேக்டர் இருக்கும். நீங்க ஒரு ஃபியர் ஃபேக்டர் இல்லாம நீங்க ஜிஆர்இ டோஃபல் எழுதிட்டு மட்டும் உட்காந்து யார் கீழே ஒர்க் பண்ண போறீங்க? நீங்க எல்லாம் ஒரு எதிர்கட்சியாவும் இல்ல ஏதோ ஒரு ஆளுமையாவும் வந்தாதான். நீங்க இந்த மாதிரி குரூப் பண்றப்போ வேற ஏதாவது நீங்க ஏதாவது ஒரு புக்கோ, நீங்க ஒரு புக் எழுதிருக்கேன்னு சொன்னீங்க, ஒரு புக் பப்ளிஷ் பண்ணிருக்கேன்னு சொன்னீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? என்ன புக்ஸ் எழுதிருக்கீங்க? ஆமா சார், நாங்க ஒரு மேனிஃபெஸ்டோ மாதிரி இப்ப பாண்டிச்சேரி சீஃப் மினிஸ்டர் அவர் ரங்கசாமி சாரை வச்சுதான் லான்ச் பண்ணோம். அதுல நாங்க இப்ப சொன்ன சினாரியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ அது முக்கியமான சில பாயிண்ட்ஸ் எல்லாம் நாங்க அதுல வச்சோம். என்ன நீங்க பாத்தீங்கன்னா முக்கியமா உங்களுக்கு தெரியும் கரப்ஷன் பிளேஸ் வைட்டல் ரோல்னு உங்களுக்கு தெரியும். அக்ராஸ் இந்தியா அண்ட் அக்ராஸ் த குளோப் இருக்கு. நாங்க என்ன சொல்ல வரோம்னா இப்ப ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் தமிழ்நாட்டுல தெரியும் லேப்டாப்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க ஹெல்ப் பண்ண மாதிரி. நாங்க அந்த மாதிரி கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ்க்கு முக்கியமான டிபார்ட்மெண்ட் லைக் ரெஜிஸ்ட்ரேஷன் வேர் தேர் இஸ் லாட் ஆஃப் மணி இன்வால்வ்ஸ், அங்க இருக்கிற அஃபிஷியல்ஸ்க்குலாம் நீங்க ட்ராக் பண்ற மாதிரி கவர்மெண்ட் போன் தான் யூஸ் பண்ணணும்னு ஆர்டர் போட சொல்றோம். We want the government to give them the mobile phones which is tracked. Clearly tell them that will be tracked to avoid the corruption. ரெண்டாவது இப்போ யங்ஸ்டர்ஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நாங்க பேசும்போதே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஃபியர் ஃபேக்டர் இருக்கு. எந்த கட்சி இருந்தா யார்கிட்ட இருந்து பிரச்சனை வரும், லோக்கல்ல நம்ம எலெக்ஷன்ல நம்மள த்ரெட் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு பெரிய பிரச்சனையை பாக்குறாங்க. இன்னைக்கு ஃபியர் ஃபேக்டர் யங்ஸ்டர்ஸ் கிட்ட ரொம்ப அதிகமாவே இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் யூடியூப்ல போடுறாங்க, கமெண்ட்ஸ் போடுறாங்களே தவிர ரியாலிட்டியில they always have a fear to come and express what they want to do.
நாங்க அதனால ஒரு கோரிக்கை என்ன வைக்கிறோம்னா, I don't know how far it goes with ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்றது உங்களுக்கு தெரியும். ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்றது பிஜேபி ஒரு அஜெண்டா இருக்கு. we are not going with பிஜேபி. பட் எங்களுக்கு அதுல ஒரு சின்ன ஒரு டாஸ்க் இருக்கு. என்னன்னா, அது திட்டம் வந்து மைட் பி காஸ்ட் கட்டுக்கோசம் அந்த ப்ராஜெக்ட்ஸ் எடுத்துட்டு வராங்கன்னு நினைக்கிறேன். ஒரே நாடு ஒரே தேர்தல். அதுல நாங்க என்ன சொல்றோம்னா, ஒரு பேசிக்கான சாமானியனுக்கு நீங்க பாத்தீங்கன்னா, அவனோட பிரச்சனையை அட்ரஸ் பண்றதுன்னா அவங்க லோக்கல் முனிசிபாலிட்டியும் கார்பரேஷன் தான் அவனுக்கு பிரச்சனை டீல் பண்ணும். அவனோட சிவேஜ் லைன், ட்ரைனேஜ் பிளாக்ஸோ, ஒரு இபி லைனோ, கரண்ட்டோ, ஸ்ட்ரீட் லைட்டோ அவன் அப்ரோச் பண்ண போறது யாருன்னா எம்எல்ஏஸ் கிடையாது. யூஸ்வலாக அப்ரோச் பண்ண லோக்கல் கவுன்சிலர், பஞ்சாயத்து டீம். அது ரொம்ப வைட்டல். தட் இஸ் த கிராஸ் ரூட் ஃபார் த கம்யூனிட்டி. அது ரொம்ப டிரான்ஸ்பரண்டாகவும் ரொம்ப நேர்மையானவங்க அதில் இருக்கணும்னு நாங்கள் ரொம்ப ஃபீல் பண்றோம். ஏன்னா அதனாலதான் வந்துட்டு ஒரே நாடு ஒரே தேர்தலில் நீங்க வந்துட்டு உள்ளாட்சியை எடுத்துட்டு வரணுன்றது எங்களோட ஒரு கோரிக்கையா இருக்கு. ஏன்னா இப்போ யங்ஸ்டர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா சென்ட்ரல் இதுல கண்ட்ரோல் பண்றதுனால அன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சியில இன்னைக்கு நிறைய தெரியும் உங்களுக்கு. இல்லீகல் மணி மூலியமா வந்துட்டு ஒரு பதவியை வாங்கிட்டு எலெக்ஷன் வந்து நின்றுடுறாங்க. அது எந்த டாஸ்க் ஏன் நிக்கிறாங்கன்னா, ஆளுங்கட்சி இருக்கும் போது உங்களுக்கு போலீஸ் சப்போர்ட் இருக்கும், எனி கவர்மெண்ட் அது வந்துட்டு அவங்க வின் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு பொது தேர்தல் ஒன்று நடக்கும் போது அதோட பை எலெக்ஷன் இந்த மாதிரி பொது தேர்தல் நடக்கும் போது இந்த மாதிரி உள்ளாட்சி தேர்தல் நடத்துனீங்கன்னா நீங்க ரொம்ப நியாயமானவங்க பாத்தீங்கன்னா தேர்தலில் போட்டியிட முடியும். நம்மளால என்கரேஜ் பண்ண முடியும். அவங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் இருக்கும், ஒரு ஃபியர் ஃபேக்டர் இருக்காரு, ஒரு குண்டாதோட ஃபியர் இருக்காது. அதனாலதான் ஒரே நாடு ஒரே தேர்தலில் நாங்க முக்கியமா வந்துட்டு இந்த பஞ்சாயத்து எலெக்ஷனும் உள்ளாட்சி தேர்தலையும் ஒரே நாடு ஒரே தேர்தலில் எம்பிஸ்க்கும் இப்படி லோக்சபா ஐ மீன் இதை நடத்த சட்டமன்றம் நடத்துற மாதிரி இதே எடுத்துட்டு வரணும்னு நாங்க சொல்றோம். ஓகே. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா லீகல் இப்ப நீங்க நிறைய பாத்தீங்கன்னா இந்த கம்யூனிட்டிஸ் பிரச்சனை இருக்கு. ஒரு வில்லேஜ் விட்டு இன்னொரு வில்லேஜ்ல வந்துட்டு இன்னைக்கு ஒரு டெட் பாடிஸ் கூட புதைக்க முடியல. ஆனா நாங்க என்ன பண்றோம், எலக்ட்ரிஃபைட் பண்ண சொல்றோம். இனிமேல் புதைக்கிறது ஐஜின் ஒரு ஸ்டாண்டர்ட் கோர்ஸும் நீங்க இதுக்கப்புறம் வந்துட்டு இனிமேல் எல்லாமே எலக்ட்ரிஃபைல தான் பண்ணணும்ன்ற மாதிரி கோரிக்கை வச்சிருக்கோம் நாங்க. நெக்ஸ்ட் இது நீங்க பாத்தீங்கன்னா இந்த ட்ரஸ்ட் அக்கௌண்ட் அபாலிஷ் பண்ண சொல்றோம் சென்ட்ரல் கவர்மெண்ட். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா ட்ரஸ்ட் அக்கௌண்ட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா 20,000 கோடி 30,000 ஒரு காலேஜ்லயும் ஒரு மேனேஜ்மெண்ட்லயும் இருக்கு. ட்ரஸ்ட் அக்கௌண்ட் வந்துட்டு பிளாக் மணி வைக்கிறதுக்கான ஒரு ஸ்கோப்பா லீகலைஸ் பண்ண மாதிரி இருக்கு. அதுல ஒரு ட்ரஸ்ட்டுக்குள்ள ஒரு லிமிடெட் ஃபண்டுக்கு மேல இருந்ததுன்னா அதுக்கு டாக்ஸேஷன் எடுத்துட்டு வரணும்னு நம்ம சொல்றோம். உங்களுக்கு தெரியும் எதுக்கு ட்ரஸ்ட் எல்லாரும் வந்துட்டு காலேஜ் ஓப்பன் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியும். பொலிட்டிஷியன்ஸ்லாம் ஏன் ஓப்பன் பண்றாங்கன்னு. மேஜர் என்னன்னா நீங்க எவ்வளவு பணத்தை எடுத்துட்டு வந்து போட்டாலும் அது தாங்கும். நீங்க எவ்வளவு வேணாலும் கணக்கு ஏற்றலாம். அதனாலதான் நிறைய மினிஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா காலேஜ் ஓப்பன் பண்ணுவாங்க. ஏன்னா முக்கியமா அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்து காலேஜ் ஓப்பன் பண்ணா எவ்வளவு பணத்தை எடுத்துட்டு வந்தாலும் அதை மடங்க முடியும். அதை உடனே ஒரு ட்ரஸ்ட் அக்கௌண்டா ஓப்பன் பண்ணோம். வை ஹேவ் டு ஸ்டார்ட் எ ட்ரஸ்ட் அக்கௌண்ட். ஒரு மினிஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு அவங்க ஒய்ஃப் பேர்லயும் மச்சான் பேர்லயும் தான் நடத்துன்னு இருக்காங்க ட்ரஸ்ட் அக்கௌண்ட். நீங்க ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டுக்கு மேல ட்ரஸ்ட் அக்கௌண்ட் டாக்ஸபிள் ஆக்கணும். இல்லீகல் மணியை வந்துட்டு லீகலா காட்டுறதுக்கு ட்ரஸ்ட் அக்கௌண்ட். ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் லீகலைஸ் பண்ண சொல்லும். இனிமேல் ட்ரஸ்ட் அக்கௌண்ட் எல்லாம் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் மேல வச்சிருந்தா டாக்ஸேஷன் ஒரு சிஸ்டம் எடுத்துட்டு வர சொல்றோம். ஓகே. கடைசியா நீங்க பாத்தீங்க சொல்லுங்க சார். கடைசியா நேரக்குறைவின் காரணமா கடைசியா 2 கேள்வி மட்டும் உங்கள்கிட்ட. இப்போ வந்து பிரேமலாத விஜயகாந்த் அவர்கள் இன்னைக்கு திமுக தலைவர் கருணாநிதி போய் சந்திச்சிருக்காரு. ஸோ அவங்களுக்குள்ள ஏதாவது கூட்டணி வரக்கு வாய்ப்பு இருக்கா? அதே மாதிரி இன்னைக்கு ஓபிஎஸ் அவர்கள் வந்து வாக்கிங்ல ஸ்டாலின் மார்னிங் வாக்கிங்ல சாதிக்கிறார். ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறார், நாங்க வந்து பிஜேபி கூட்டணியில் எப்பவும் இணைய மாட்டோம் அப்படின்னு. இது எந்த மாதிரி ஒரு சிக்னல் கொடுக்குது ரெண்டும்? சார் அவரு எக்ஸ்-சிஎம்மா இருந்திருக்காரு. ஸோ அவரோட கார்ட்ஸை ஓபன் பண்றாரு. அவர் ஒரு பிக்சரைசேஷன்ல இருந்தாரு. ஒரு பார்ட்டியோட டிராவல் ஆயிடலாம், அவங்க மூலியமா 1 or 2 சீட்ஸ் வாங்கலான்ற ஒரு பிளான் பண்ணாரு. ஈ ஃபீல்ஸ் தட் அங்க இன்செக்யூர்டா ஃபீல் பண்றாரு. அங்க டோர்ஸ் எப்படியும் க்ளோஸ் ஆகுதுன்னு அவர் ஃபீல் பண்றாரு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில ஒரு 2 or 3 டைம்ஸ் சிஎம்மா இருந்துட்டாரு. ஸோ அவரோட நெக்ஸ்ட் ப்ரொஜெக்ஷன்ஸுக்கு அவர் வராரு. நெக்ஸ்ட்டுக்கு அவர் ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு டிஎம்கே பாக்குறாங்கன்னா இஸ் ஓப்பனிங் இஸ் கார்ட்ஸ் ரைட் நோ. ஸோ வைட்டல் தே வாண்ட் டு கெட் இன்டு தி எலெக்ஷன்ஸ். ஸோ அதுக்கு அவங்களோட கார்ட்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ வேற என்னென்னலாம் பாசிபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்றதை அவர் எடுத்துட்டு வராரு. தேமுதிக அதாவது பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சிஎம் சந்திச்சிருக்காங்க, அவங்க அந்த கூட்டணிக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இன்னைக்கு சொன்ன மாதிரிதான் அதாவது எந்த பார்ட்டிஸ்லயோ வாட் தி பெனிஃபிட் தி கெட், அதுதான் எண்ட் ஆஃப் தி கேம், எலெக்ஷன் கேம். ஸோ இது வந்துட்டு இட்ஸ் நாட் அபவுட் கொள்கையா அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் என்னைக்கு இல்ல. எலெக்ஷன் வரும்போது ஸ்டார்டட். இப்ப எப்படி ஐபிஎல் வந்ததோ அந்த மாதிரி மேட்ச் மாதிரி ஆயிப்போச்சு. இவங்க ஆல்ரெடி எதிர்கட்சியெல்லாம் இருந்துட்டாங்க. ஸோ இப்போ விஜய் மாதிரி பிளேயர்ஸ்லாம் வந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஓட் பேங்க் வந்துட்டு இது பயங்கரமா ஸ்கேட்டர் ஆகுது. இன்னைக்கு நிறைய நியூ பார்ட்டிஸ் வந்தனால நான் சொல்றேன்.
இப்ப எல்லாரும் வந்து இருக்காங்க. இப்போ we don't know what kind of percentage விஜய் is going to get. அது நமக்கு தெரியல. நீங்க சொன்ன மாதிரி யங்ஸ்டர்ஸ் ஓட்டு போடுவாங்களான்னு இன்னும் அது ஃபர்ஸ்ட் தெரியல. வெறும் மெம்பர்ஷிப் வாங்கிட்டு ஓட்டு போட வருவாங்களான்னு தெரியல. இந்த சினாரில இருக்கும்போது இவங்கெல்லாம் ஆல்ரெடி they have played the game. ஸோ அதனால அவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் போய் ஸ்கோர் பண்றாங்க. இன்னைக்கு சிஎம் பாக்குறாங்க. இட் ஹஸ் பிகம் லைம் லைட். நம்மள ஒரு கொஸ்டின் கேட்கிறோம். ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டி எண்ட் ஆஃப் த கேம் அவங்க வந்து லைம் லைட்ல இருக்கணும். லைம் லைட் இருந்தால் தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்கும். எப்படி இப்போ ஒரு லைட் ஹவுஸ் இருக்கு, ஒரு சிக்னல் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணாதான் தே வில் கெட் அ லைம் லைட். அதுல இருந்து தான் அவங்களால டிராவல் பண்ண முடியும். மேபி இன்னும் ஒரு 5 minutes தான் இருக்கு எலெக்ஷன்ஸ்க்கு. ஸோ எவ்ரிபடி ஆர் கீப்பிங் தேர் கார்ட்ஸ் ஓப்பன். வேர் எவர் தே கெட் த பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தே வில் டெஃபினெட்லி டிராவல் வித் இட். ஓகே சார், பாட்டம் லைன் நீங்க வந்து இந்த யங்ஸ்டர்ஸை வந்து பொலிட்டிக்கல் லைன்ல க்ரூம் பண்றேன் அத ப்ரொஃபஷனல் இருக்கீங்க. ஸோ பாட்டம் லைன், அதாவது வாட் இஸ் த ட்ரெண்ட் நவ் பேசிக்கலி? DMK combined will win, or ADMK combined will win, or Vijay and Anko combined, maybe some combines may come in. So அவங்க win. 3 இந்த 3 இதுல வந்து who is your first preference, second preference and third preference? சார் அது வந்துட்டு இப்ப எப்படின்னா இந்த அலையன்ஸ்ல we don't know how it will go about. இப்ப யார் எந்த பார்ட்டியில இருக்காங்கன்றதே இப்ப தெரியல, எந்த அலையன்ஸ்ல இருக்காங்கன்றது தெரியல. நீங்க போயிட்டு சொன்னா அது பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் பார்த்து இருக்காரு, தேமுதிக அங்க போயிருக்கு. இட்ஸ் கேம். ஒன்னும் ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கல. பட் எண்ட் ஆஃப் த டே அந்த 1 week தான் எலெக்ஷன்ஸ் பிஃபோர், அந்த 1 week மீடியா ஒரு பவர் யார் ரொம்ப அதிகமா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணி ஒரு வேவ் கிரியேட் பண்றாங்களோ they'll definitely fall into the victory. So நம்மலாம் வந்து ஒரு பெரிய that easy, it's not that easy to judge now. So நம்மலாம் ஏன்னா யார் எந்த அலையன்ஸ்ல இருக்க போறாங்கன்னு இப்ப தெரியல. ஆனா ஒண்ணு டெஃபினட்டா தெரியுது, எல்லா பார்ட்டியோட போல் நீங்க பாத்தீங்கன்னா நல்லா ஸ்கேட்டர் ஆயிருக்கு. ஒரு வாரம் எனக்கு நினைக்கிற மாதிரி மெஜாரிட்டிக்குள்ள வந்துருவாங்களான்றது நீங்க சொல்ல முடியல. எல்லாரும் வந்து ஒரு 15%. இப்ப சீமான் இருக்காரு, இப்ப விஜய் வந்திருக்காரு. இவங்க எல்லாம் எந்தெந்த பார்ட்டிக்குள்ள போறாங்கன்னு இப்ப தெரியல. இல்ல எத்தனை அலையன்ஸ் தனித்தனியா எத்தனை பேர் நிக்க போறாங்க, எத்தனை முதலமைச்சர் வேட்பாளர் இருக்க போறாங்கன்னு தெரியல. இப்ப எந்த ஹெவிவெயிட்ஸ் யாரு கூட சேர்றாங்கன்றதை பொறுத்துதான் இப்ப நம்மளால சொல்ல முடியும். ஸோ நம்மளாம் வந்து ஒரு பெரிய வேவ் கிரியேட் பண்ற ஒரு காரணமா இருக்கும்னு இன்டைரக்டா சொல்ல வரீங்க. டெஃபினட்டா இன்னைக்கு எல்லாரும் வந்துட்டு இன்னைக்கு வேவ் அதான் நம்ம சொல்றோம். இண்டிவிஜுவலா ஒரு ஆள் வேவ் கிரியேட் பண்ணாலும் கேண்டிடேட்ஸை பார்த்து ஓட் பண்ணணும்ன்றதான் நம்மளோட இன்டென்ஷனா இருக்கு. லெட் அஸ் லீவ் அபவுட் தி பார்ட்டி ஆர் தி சிம்பிள் வாட் எவர் மைட் பி. ஒரு யங்ஸ்டர்ஸ் இப்ப சொல்றோம், ஒரு யங்ஸ்டர் நீங்க இப்போ அண்ணாமலையே சொல்றீங்க, அவங்களோட ஒரு ப்ரொஜெக்ஷன் எப்படி இருக்கு, இப்ப அந்த மாதிரி படிச்சு இருக்காங்களா, அவங்கள பத்தி இப்ப நம்மளே அதான் சொல்றோம். ஃபர்ஸ்ட் ஒரு முக்கியமான ஒரு டேட்டா எடுக்க சொல்றோம். ஒரு வேட்பாளரா நிக்கிறாரா, அவரோட டேட்டா பேஸ் எடுங்க. அவர் லிக்கர் சாப்பிடுவாரா, அதெல்லாம் தேர்தல் கமிஷன்ல ரிப்போர்ட் பண்ண சொல்லுங்க. அவரை வந்துட்டு ஒரு டெஸ்ட் எடுக்க சொல்லுங்க. வேற என்னென்ன மெடிக்கல் டெஸ்ட், அவர் ரொம்ப ஃபிட்டா இருக்காரான்னு பாருங்க. அவருக்கு ஹெல்த் ரீசன்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. நீங்க எலெக்ஷன் இருந்துட்டு உடனே ஏதாவது ஒரு 1 year 2 years காட்டினா திருப்பி எலெக்ஷன் செலவு பண்ணிட்டு இருக்க முடியாது. எண்டாவது எல்லாமே மக்களோட பணம் தான். நமக்கு முக்கியமா ஒண்ணு சொல்லனா, எந்த கவர்மெண்ட் வந்தாலும் சரி மக்களோட டாக்ஸ் நம்பி தான் உங்களால முடியுது. இன்னைக்கு நாங்க என்ன சொல்றோம்னா, மக்களை நிம்மதியா வைக்கிறதுக்கு கவர்மெண்ட்ல இருக்கிற லீடர்ஸ் கொஞ்சம் பிசினஸ் எல்லாம் கத்துக்கிட்டு வந்துட்டு நீங்க சம்பாதிச்சு கொடுங்க மக்களுக்கு. நீங்க வந்து டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்கன்னு சொல்றோம். நீங்க வந்து நியூ டெக்னாலஜிஸ் ஆரம்பிக்கலாம். இப்ப யூடியூப் இருக்கு, ஃபேஸ்புக் இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் நீங்க கவர்மெண்ட்ல ஒரு டிபார்ட்மெண்ட் ஆரம்பிச்சு டெக்னாலஜி வச்சுட்டு நீங்க மணி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுங்கன்னு சொல்றோம். பூரா எப்போ வந்துட்டு மக்கள் மேலேயே வந்துட்டு நீங்க வரியை போட்டுட்டு நீங்க என்ன நாலேஜ் நீங்க சொல்ல முடியும்? எந்த கவர்மெண்ட் இதை சக்சஸ்ஃபுல்னு சொல்லுவீங்க? பப்ளிக் அலோன் சக்சஸ்ஃபுல். அவன் தான் தினந்தோறும் போய் வேலை செஞ்சுட்டு வரான். தினந்தோறும் போய் 30 நாள் வேலை செஞ்சுட்டு அவன் சம்பளத்துல டாக்ஸை கொடுத்துட்டு அவன் தான் ரேஷன் கடையில போய் ரோட்ல நின்றுன்னு இருக்கான். இன்னைக்கு எத்தனை எம்எல்ஏ மந்திரிங்க வந்துட்டு ரேஷன் கடையில போய் வாங்குறாங்க? எந்த ஸ்டேட்லயும் வாங்குறது இல்ல. எல்லாரும் லக்ஸரியா இருக்கான். ஆனா மக்கள் தான் பாத்தீங்கன்னா 30 நாளும் போய் வேலை செஞ்சுட்டு இருக்கான். அவன் வரி பணத்துல தான் இருக்கீங்க. அதனாலதான் இப்ப எங்க புக்லயே நாங்க சொன்னோம், தமிழ்நாடு வன்னியர் தொழில் கூட்டமைப்போட புக்லயே நீங்க வந்துட்டு இந்த டாக்ஸ் கவர்மெண்ட் வந்து நீங்க வந்து டாக்ஸ் இல்லாம பண்றதுக்கான வேலைகளை மட்டும் நீங்க பாருங்கன்னு சொல்றோம். அதனாலதான் நீங்க வந்துட்டு 2 மொழி கொள்கையா 3 மொழி கொள்கையெல்லாம் விடுங்க. எந்த மொழியும் தெரியாத தலைவருக்கு இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு நீங்க பினான்சியல் சப்ஜெக்ட சொல்லி கொடுங்க. ஏன்னா எந்த பணத்துலதான் எந்த கவர்மெண்ட் ஓட போகுது. நாங்க 2 மொழி படிச்சானா 3 மொழி படிச்சானா இது எப்படி இருக்குன்னா, நல்ல ஆடை வளர்த்துட்டு கடைசியில எடுத்துட்டு போய் பிரியாணிக்கு எடுத்துட்டு போற மாதிரி நாங்க 2 மொழி படிச்சாலும் 4 மொழி படிச்சுட்டு ஒரு பெரிய எம்என்சில உட்காரோம். நீங்க டாக்ஸ் புடிச்சுக்கிட்டு எங்களை அனுப்புவீங்க. நாங்க என்ன சொல்றோம்னா, நீங்க அதை விட்டு பினான்சியல் சப்ஜெக்ட் எங்களுக்கு ட்ரெயின் பண்ணுங்க. அதுதானே உங்களுக்கு மெயின். நான் 2 மொழி படிச்சானா 3 மொழி படிச்சானா 10th ஸ்டாண்டர்ட்லயே வந்துட்டு ஒரு பினான்சியல் சப்ஜெக்ட்ஸ் வைங்கன்னு சொல்றோம். ஷேர் ட்ரேடிங்க சொல்லி கொடுங்க. எப்படி ஷேர் ட்ரேட் பண்ணணும், எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் ஒரு 10th இருந்து சொல்லுங்க. ஒரு பினான்சியல் இன்னைக்கு மக்கள் ஒரு இண்டிவிஜுவல் அவன் போய் வேலைக்கு போனாதான் அவனுக்கு லாபமே. அவன் வீடால ஏர்ன் பண்ண முடியும். இப்போ பொலிட்டிஷியன் வீட்லயே போய் நிக்க முடியும்? அவங்க 1 day தான் வந்து நம்ம கிட்ட கேம்பெயினிங் பண்றாங்க.
ஆனா அவங்க ஒரு நாள் பண்றதுக்கு நம்ம வருஷம் ஃபுல்லா வேலை செஞ்சுன்னு இருக்கோம். ஸோ இனிமேல் வர கவர்மெண்ட் எல்லாம் எங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பிசினஸ் தெரிஞ்ச ஆட்களை கூட வச்சுக்கிட்டு, பிசினஸ் நீங்க இண்டிவிஜுவலா பண்ணக்கூடாது. உங்க பேர்லயே உங்க ஃபேமிலி பேர்லயே போயிட்டு அதை தனியா எடுத்துட்டு ரன் பண்ணக்கூடாது. மக்களுக்கோசம் நீங்க எப்போ உழைக்கணும் தான் நாங்க சொல்றோம். இன்னைக்கு நீங்க எல்லா ஐஏஎஸ் ஐஏபி எல்லா டிபார்ட்மெண்ட்ல வச்சிருக்கீங்க, அவங்கள வேலை வாங்க, மணி மேக் பண்ண சொல்லுங்க, டாக்ஸேஷனை கம்மி பண்ணுங்கன்னு சொல்றோம். ஓகே, ஓகே சார். நம்ம உங்களுடைய பிசி ஷெட்யூல் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு முறை தேங்க்யூ. சந்திப்போம். நன்றி.